பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் என்பதாக. இயேசுவின் பாதம் ஒன்றே வேண்டும். ஐ நீட் ஓன்லி ஜீசஸ் ஃபீட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நன்றியுள்ள விலங்கு எது என்று கேட்டால் அனைவரும் சொல்லிவிடுவார்கள், நாய்தான் நன்றியுள்ள ஜீவன் என்பதாக. வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு இருக்கும் நல்ல சுபாவத்தை கவனித்திருக்கிறீர்களா? அந்த நாயை வளர்ப்பவர்கள் காலை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் மரியாளும். இயேசுவை பார்த்தாலே அவள் அவருடைய பாதத்தை சுற்றி சுற்றி வருவாள். அவளுடைய தஞ்சமே இயேசுவின் பாதமாக இருந்தது. இயேசுவின் பாதம் இருக்கும் இடத்தில் மரியாள் இருப்பாள். இயேசுவை வீட்டிற்கு முதலாக அழைத்தது மார்த்தாள் தான். ஆனால் அவள் பல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். லாசரு மரித்தபோது அவள் இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அழுதாள். லாசரு எழும்பிய பிறகு விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அவள்தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு எதிர்பார்ப்பது அவருக்காக வேலை செய்வதை காட்டிலும் அவர் பாதத்தில் முதலாக அமர்ந்து அவரோடு உறவு கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு ஒரு பரிசேயன் அழைத்தான். அவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசேயன் வீட்டிற்கு வந்தார். பல மைல் தூரம் நடந்து வந்த இயேசுவை அவன் முத்தம் செய்யவில்லை. வெயிலினால் உலர்ந்து போன தலைக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை. மணலிலும் கற்களிலும் நடந்து வந்த ராஜாவின் காலுக்கு தண்ணீர் தரவில்லை. ஒரு அடிப்படை உபசரிப்பை செய்யவே அந்த பரிசேயன் மறந்து போய்விட்டான். அவன் இயேசுவை அழைத்த அழைப்பு வெறும் பெருமைக்கு தான். இப்படித்தான் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் பெருமைக்காக தன்னை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஊழியர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இப்பொழுது பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு பாசத்தோடு அவருடைய இன்பமான பிரசனத்தை காண ஓடி வந்தாள். கட்டாயத்திற்காய் அவள் வரவில்லை. நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்தாள். பரணியின் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள். தேவ அன்பு கல்லான அவளுடைய உள்ளத்தை உடைத்தது. அவளுடைய கண்ணீர் இயேசுவின் வெந்த பாதத்தை நனைத்தது, குளிரச் செய்தது. தனக்கு மகிமையாயிருந்த தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். நீரே என் மகிமை, பாதமே எனக்கு தஞ்சம் என்று வெளி காண்பித்தாள். உங்களுக்கும் இயேசுவின் பாதமே தஞ்சமாக மாறட்டும். அதுபோல ஒரு சமாரியன் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று லூக்கா 17:16 கூறுகிறது. சீஷர்கள் இயேசுவை பார்த்தவுடன் அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். எவ்வீரு அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தார். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். சீமோன் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். இப்படி வேதாகமத்தில் பல நபர்கள் இயேசுவின் பாதத்தை பிடித்து அவரை தொழுது கொள்வதை அவர்களுடைய வாஞ்சையாய் வைத்திருந்தார்கள். ஆகையால் தான் பக்தர்களும் பாடினார்கள்: பாதம் பணிந்தேன், எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்றெல்லாம் பாடல்களை பாடி அகமகிழ்ந்தார்கள். இயேசுவை தொழுது கொண்டார்கள். நம்முடைய வாஞ்சையும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கவும் தொழுது கொள்ளவும் அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதே நல்லது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய பாதத்தில் அமருவதும் உம்முடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுவதும் எங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.